ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காட்டன் சாரியில் எந்த மாதிரியான புது கலெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னா டி நகர் பனகல் பார்க் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய குமரன் சில்க் வந்திருக்கோம். இங்கே ஆல்ரெடி நம்ம சில்க் சாரீ கலெக்ஷன், சில்க் காட்டன் சாரீ எல்லாமே நம்ம தனித்தனி வீடியோவாக பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு பிடித்தமான பியோர் காட்டன் சாரீ தான். காஞ்சி காட்டன், செட்டிநாடு காட்டன், அதில் எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இந்த மாதிரியான காட்டன் சாரீ எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி எல்லா ரேஞ்சிலையுமே மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்குது. பியோர் காட்டன் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட்லூமில் கொடுத்துருக்காங்க. 1005க்கு மேலே வரும் இந்த மாதிரியான காட்டன் சாரீ எல்லாமே. இதில் வந்து உங்களுக்கு செலக்டிவாக வித் ப்ளவுஸ் இருக்கும். மேலே வந்து அந்த ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஒட்டியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸ் இருக்கும். எதுவுமே இல்லை அப்படின்னா வித்தவுட் ப்ளவுஸில் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வித்தவுட் ப்ளவுஸில் வருது. ஃபுல்லாகவே வந்து த்ரெட்டில் தான் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட்லூம் அப்படிங்கிறதுனால. நல்லா வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரிச் லுக் கொடுக்கும் நம்ம காட்டன் சாரீ எல்லாமே. நம்ம சேனலில் நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால நானும் எந்த கடைக்கு போனாலும் காட்டன் சாரீ தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் மற்ற வீடியோவே நான் யோசிப்பேன். இது வந்து 1780 கிட்ட வருது. ப்ளவுஸ் கிடையாது. நம்ம கான்ட்ராஸ்ட்டாக எது வேணாலும் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதில் வரக்கூடிய கலர் எல்லாமே அப்படி வச்சுருக்காங்க. இதிலே வந்து இந்த வேல்தாரி டிசைன், கங்கா ஜமுனா பார்டரில் வரா மாதிரி, அதிலே வந்து த்ரெட்டு இல்லாமல் உங்களுக்கு ஜரி பேட்டர்ன் வரும்ல, அந்த மாதிரியான கலெக்ஷனுமே வந்து அவைலபிளாக இருக்குது காட்டன் சாரியில். இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள். நல்ல செக்குடு டிசைனில் ரொம்ப அழகான ஒரு கலர் இது. ஸோ நல்லாயிருக்கும். இது ஜரியில் வந்து ஃபுல்லாக முந்தி கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு கலர் வரும், கீழே ஒரு கலர் வரா மாதிரி பார்டர் இருக்குது. ப்ரைஸ் டேக் அப்படியே பார்த்துலாம். 3170 வருது. அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வரும். நமக்கு எப்போவுமே வந்து இந்த 80 கவுண்ட்டு, 100, 120 கவுண்ட் அந்த மாதிரி இருக்கும்ல காட்டன் சாரியில். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ரேட்டு வரும். அந்த சாஃப்ட் நமக்கு தெரியும். கொஞ்சம் 80 கவுண்ட் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் காட்டன் சாரி. ஆனால் நம்ம தண்ணியில் போட்டு அதை யூஸ் பண்ண நல்லாவே நமக்கு பியோர் காட்டன் சாரீ வந்து நம்ம ரொம்ப நாள் நம்ம வந்து வேர் பண்ணலாம். ரொம்ப கம்மியாக போச்சு அப்படின்னா தான் அது சீக்கிரமாக வந்து வெளுத்து போயிடும், ஃபேட் ஆகிடும். இதெல்லாம் பாருங்கள், அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கல்ல, வித் ப்ளவுஸோட வருது. 2510 வருது. அது வந்து நமக்கு ஜரியில் பார்த்தோம், கீழே வரக்கூடியது த்ரெட்டில் வருது பாருங்கள். அப்புறம் மல்மல் காட்டன் எல்லாமே நிறைய கொண்டு வந்திருக்காங்க. சாஃப்ட் காட்டனில் வரக்கூடியது. இது எந்த டைம் நம்ம வீடியோ எடுத்தாலும் பக்கத்தில் ஒரு 2 கஸ்டமர் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே வந்து இது மூவ் ஆகக்கூடிய கலெக்ஷன் தான். இது எல்லாமே வித் ப்ளவுஸோடவே வருது. ஸோ இந்த மாதிரி ஒட்டியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். காட்டன் சாரீ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ப்ளவுஸ் போட்டாலும் மேட்ச் ஆகிடுங்க. கலம்காரி பிரிண்ட்டு, இக்கட்டு, போச்சம்பள்ளி, இல்லைனா இந்த பார்டரில் வரா மாதிரியான பிளெயின் காட்டன் நம்ம வச்சுருப்போம். எப்படியும் 2x2 அந்த மாதிரி பிளெயின் ப்ளவுஸ் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சில்க் சாரீ நம்ம பட்டு புடவைக்கு மாதிரி நம்ம ரொம்ப கிராண்டாலாம் இதுக்கு போட முடியாது இல்லையா? சிம்பிளாக போட்டால் தான் காட்டன் சாரீ லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது அன்னம் டிசைனில் குட்டி குட்டி புட்டா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா சாரீக்குமே நம்ம ஒரு பக்கம் வந்து முந்தி அடிக்கவே வேண்டாம். எல்லாமே வந்து அந்த டேசல் கொடுத்துட்றாங்க இப்போ வரக்கூடிய கலெக்ஷனுக்கு எல்லாமே. ஜஸ்ட்டு ஒரு 10 புடவை காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே போனீங்க அப்படின்னா 20 கலர், 25 கலர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கலர்லேயே வந்து ஷேட்ஸ் இருக்குல்ல, நமக்கு 25 கலர் கிடையாது. இருந்தாலும் ஷேடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கலர் நிறைய வந்து இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா இருக்குது பாருங்கள். இது ரேட் வந்து 3035. சூப்பரான கலர் இது. நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். காட்டன் புடவையை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக உடுத்துட்டு வரும்போது செம்மையாக இருக்கும். பட்டு புடவை தோற்றுது இந்த மாதிரியான காட்டன் சாரீ அழகாக கட்டும்போது. இதுக்கெல்லாமே வித் ப்ளவுஸோடு இருக்கக்கூடியது தான்.
ஃபுல்லாக வந்து அந்த த்ரெட்டு தான். நான் வந்து இந்த ஃபாயில் பிரிண்ட் போடுவாங்கள்ல பெயிண்டிங் மாதிரி, அதுனா தண்ணியில் போட்ட உடனே கரைஞ்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படியே கேட்டு கேட்டு பார்த்தேன். பார்த்தா ஃபுல்லாக பேக் சைடு காமிச்சாங்க. த்ரெட்டில் அழகாக ஹேண்ட்லூமில் வந்து போட்டிருக்காங்க, ஹேண்ட் பிரிண்ட் மாதிரி. ரொம்ப நல்லாயிருக்கு. ஹேண்ட் எம்ப்ராய்டரி எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி வரக்கூடியது. இந்த கலரே நல்லா இருந்தது. இதில் வந்து ஒரு 4 கலர் கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து இந்த பேஸ்டல் கலர் சார்ட்டில் வரக்கூடியது தான், லைட் கலரில் வரும். அதில் வந்து ஹைலைட்டாக இருக்கக்கூடியது இந்த சாரீ. இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் டிம்மாக காட்டுது பாருங்கள். சேம் டிசைன் தான், உங்களுக்கு கலர் தான் வேறு. இந்த கிரே கூட நல்லாயிருக்கு. 1980. புதுசாக என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் பார்ப்பீங்க. நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த அன்றைக்கே கூட புது கலெக்ஷன் வந்திருக்கும் இல்லையா, அதனால். இதெல்லாம் பனாரஸில் ஒரு சில கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. நல்ல ஹெவியான வெயிட் இந்த டிசைன்லாம். 2800 கிட்ட வருது. அந்த புடவையை எடுத்து அதை தூக்கி கூட காட்ட முடியல, அந்தளவுக்கு நல்ல வெயிட்டாக இருந்தது. ஆனால் இதுவுமே நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால இந்த கலெக்ஷனுமே காட்டன் சாரீ செக்ஷன்லேயே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். கேட்குறவங்களுக்கு டக்குன்னு வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால காட்டன் சாரீ செக்ஷனில் ஒரு 4 கலர் வச்சுருக்காங்க. பைத்தானி டிசைன்ஸ் வரா மாதிரி, மீனாக்காரி பேட்டர்னில் வந்து உங்களுக்கு பார்டர் வரா மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாரியெல்லாம் நான் வேர் பண்ணவே மாட்டேன். அதனால் இதை நம்ம ரொம்ப வந்து நுணுக்கமாக நான் கவனிக்க மாட்டேன். 1, 2 உங்களுக்காக காமிக்கிறேன். இது வந்து ப்ளூவில் வந்து அவர் எடுக்கும்போதே நான் கேட்டேன், வெயிட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கலர் நல்லாயிருக்கு பாருங்கள். ஆனால் கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தூக்கிட்டு யார் சுற்றுறது? இந்த வெயிட்டாக இருக்கும்ல, லைட் வெயிட்டாக தான் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி வருது ப்ளைனாக. ஆனால் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக ஒரு வேறு ஒரு கலரில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ப்ளூவே போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது, யூனிஃபார்ம் இது மாதிரி இருக்கும். இந்த சாரீ கூட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த கோட்டா காட்டனில் வருதுல, எம்ப்ராய்டரி ஃபுல்லாக போட்டால் மாதிரி ப்ளெயினாக தான் வரும். ஆனால் சாரீ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அழகான ஒரு த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் அந்த பிளாக் வந்து செம்மையாக இருக்கும். 2200 பக்கம் வருது. இந்த சாரியுமே எப்போவுமே குமரன் சில்கில் வந்து நான் பார்த்துருக்கேன், அவைலபிளாக இருக்கும். இங்கே வந்து ஆடி ஆஃபர்லாம் ஒன்றும் கிடையாது. வாங்குறீங்களா வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. புது கலெக்ஷன் சாரீ, பழைய கலெக்ஷன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆஃபர்லாம் கிடையாது. ஒரு சில கடையில் தான் வந்து உங்களுக்கு 1+1 காம்போ ஆடி தள்ளுபடியில் அதிரடியாக போடுவாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நல்ல பேர் வாங்கின கடை. ஸோ எப்படியா இருந்தாலும் இங்கே வரக்கூடிய கஸ்டமர் இங்கே மட்டும்தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அவங்களுக்கு உண்டான தனி கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போவாங்க. நல்லாயிருக்கு. முந்தியில் மட்டும் நல்லா கிராண்டாக இருக்கும். சாரீ ஃபுல்லாக கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். பார்ட்ரு வரும் உங்களுக்கு த்ரெட்டில். ஏன்னா சாரீ ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இது முந்தியில் வருது. 1655 வருது, 55 வருது. இதுவுமே எப்போவுமே இருக்கக்கூடிய காட்டன் புடவை தான். அதில் வந்து புதுசாக இருக்கக்கூடியது மட்டும் அப்படி அப்படியே பார்க்கலாம். 1320. இது கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் வயசானவங்க வந்து இந்த சாரீ நல்லா விரும்பி கட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம அம்மா அந்த மாதிரியான ஏஜில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இது வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா சௌகரியமாக இருக்கும். உங்களுக்கு ஃபுல் டே சாரீ கட்டிட்டு வேறு இருப்பாங்களா, சாஃப்டாகவும் இருக்கும். இன்னும் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது நல்ல பஞ்சு மாதிரி மெத்துன்னு ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் டே வேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். டிஷ்யூவில் 1, 2 அப்படியே காமிச்சிட்டு இருந்தார். 1180. அந்த காட்டன் சாரிலே வந்து மிக்ஸ்டு காட்டன் மாதிரி வந்து உங்களுக்கு டிஷ்யூவில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ரசனை இல்லையா. ஸோ நமக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ சில பேருக்கு பிடிக்காது. நான் கட்டுறதே வந்து எங்கள் ஊர் பக்கம் போனோம் அப்படின்னா என்ன கலர் இது அப்படிம்பாங்க. அப்படி கூட சில பேர் கேட்டிருக்காங்க. சில பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி. அதனால் கடையில் நம்ம பார்த்தோன்னே இது யார் எடுப்பாங்க அப்படின்னு கேட்கவே கூடாது. நான் முன்னாடி அடிக்கடி கேட்பேன், இது எடுக்கிறாங்களான்னு. கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கடையில் வந்து வச்சுருக்காங்க. தறியில் போட்டு நெய்து அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாமே மூவ் ஆகக்கூடிய கலெக்ஷன் தான். இதெல்லாம் பாருங்கள், நல்லா டக்குன்னு வாங்குற மாதிரியான கலர் பேட்டர்னில் வச்சுருக்காங்க. பிரைட்டான ஒரு 1310 சில்க் காட்டன் மாதிரி இருக்கக்கூடியது. ஆனால் நெட்டட் மாதிரி வரும் உள்ள. இந்த கோரா காட்டன் சொல்கிறாங்கல்ல, கோரா காட்டன், கோசா காட்டன், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. இந்த ப்ளூ நல்லா இருந்தது.
ரொம்பையும் லைட்டாகவும் டிம்மாகவும் இல்லாமல் ரொம்பையும் அடிக்கிற மாதிரி இல்லாமல் கலர் தான் நான் சூஸ் பண்ணுவேன். அதில் வந்து இந்த ப்ளூ நல்லா தான் இருக்கும். நம்ம யார் வேர் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது, சில்வரில் ஜகாட் ப்ளவுஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே டி நகர் பனங்கல் பார்க் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய குமரன் சில்கில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம். பாய், டேக் கேர்.